மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாகவும் ஆசீர்வாதம் உள்ள நாளாகவும் நல்ல உடலுள்ள சுகத்தோடு வாழவும் உங்களை ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏரோது மனம் கலங்கினான், ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடினார். இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏரோது இயேசுவினுடைய பெயரை கேள்விப்பட்ட பொழுது அவன் தன்னுடைய தவறை தன்னுடைய கண்முன்னே கொண்டு வருகிறான். தன்னுடைய தவறை கண்முன்னே கொண்டு வருகின்ற பொழுது நான் செய்த தவறுக்கு எதிராக இன்னும் ஒரு தவறை, மேலும் ஒரு தவறை செய்ய அவன் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறான். எனவேதான் இயேசு பிறந்த பொழுது இந்த இயேசுவை கொல்ல வேண்டும் என்று வாய்ப்பு தேடினான். அந்த ஞானிகளுக்கு அவன், நீங்கள் கண்ட பிறகு மீண்டும் எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே ஆனால் தூய ஆவியினுடைய வல்லமையினால், வானதூதர்களுடைய வழிகாட்டுதலினால் அந்த ஞானிகள் வேறு பக்கமாக போகிறார்கள். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், அங்கு 2 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு வாழ்கின்ற இந்த ஏரோது இயேசுவை காண வேண்டும் என்று அவன் தேடுகிறான். எனவே அந்த வாய்ப்பை தேடுகின்ற பொழுது அவனுடைய கண்முன் வருகின்ற குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் அவன் சிந்திக்கின்றான். இவன் இப்படி சிந்திக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு மனம் மாறுவான் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் அவனிடத்தில் இல்லை. இன்னும் ஏதாவது ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று ஒரு யோசிக்கின்ற ஒரு மனநிலை கொண்டவனாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஏரோது மனம் கலங்கினான் என்று சொல்கின்ற பொழுது இயேசு செய்த அனைத்து அருள் அடையாளங்களையும் அவன் கேள்விப்படுகிறான். எனவே அனைத்தையும் அவன் கேள்விப்படுகின்ற பொழுது நமக்கு நாம் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியாகவே இயேசுவை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார். எனவே இயேசு அனைத்து மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். நோய்களை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை தேடி வருகின்றவர்களுக்கு